ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது மேனேஜர் கிம்மோட சாப்டர் 4. போன எபிசோட்ல அந்த மர்மமான ஃபோன் கால் வந்ததோட முடிஞ்சதுல அங்கிருந்து தான் இன்னைக்கு அதிரடியா ஆரம்பமாகுது. ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நம்ம மேனேஜர் கிம் போனை எடுத்து ஹலோ ஹலோ மிஞ்சின்னு கத்துறாரு. ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த பதிலுமே வரல. கால் கட் ஆகிடுது. பதற்றமான கிம் திரும்பவும் ட்ரை பண்றாரு. ஆனா தொடர்பு கொள்ள முடியவில்லைங்கிற அந்த மெக்கானிக்கல் வாய்ஸ் தான் கேக்குது. கிம்முக்கு இப்ப கோபமும் ஆதங்கமும் தலைக்கு ஏறுது. அங்க ஒரு பெரிய ரகளையே பண்ணிட்டு அந்த இடத்தையே ரணகலமாக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு சூப்பரிண்டெண்டன்ட் ஜெனரல் சியோல் ஜுன் வர்றாரு. வந்த உடனே அங்க தரையில விழுந்து கிடக்கிற போலீஸ்காரங்கள பார்த்து கத்துறாரு. டேய், ஒருத்தன் வந்து உங்க எல்லாரையும் அடிச்சிட்டு போயிருக்கான், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இத பார்த்தா மக்கள் போலீஸ பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அவமானத்துல கத்துறாரு. சியோல் ஜூன் கத்திட்டு இருக்கும்போதே அங்க ஒரு விசித்திரமான ரவுண்ட் தொப்பி போட்ட ஒருத்தர் வராரு. ஒரு போலீஸ்காரர் அவரை தடுக்க போறாரு. ஆனா அவர் தன் ஐடி கார்டை காட்டினதும் அந்த போலீஸ்காரர் பயத்துல நடுங்குறாரு. இவரு நேரா சியோல் ஜூன் கிட்ட போய் அவரோட சட்டையில இருக்கிற அந்த அதிகார ஸ்டாரை அப்படியே பீச்சேறிறாரு. அது மட்டும் இல்ல, பலார் பலார்னு 2 அறை விட்டு சியோல் ஜூனை தூக்கி போடுறாரு. இவரு சாதாரண ஆள் இல்ல கைஸ். இவரு நேஷனல் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸோட ஒரு முக்கியமான மெம்பர். இவர் பேரு குக்சியோல். ஆனா இவரோட கோட் நேம் கிரவுண்ட் ஹாக். ஃபுல் ஸ்வாக்ல சிகரெட் புடிச்சுக்கிட்டு அவன் இங்க தான் இருந்தான்னு கன்ஃபார்மா தெரியுமான்னு கேக்குறாரு. அவரோட அசிஸ்டன்ட், ஆமான் சார், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே செக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றான். அப்போதான் இவங்களுக்கு புரியுது, அரசாங்கமே பயப்படுற அந்த மிருகம் மேனேஜர் கிம் இங்க தான் வந்திருக்காருன்னு. இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் டீம் சும்மா இல்ல, செம ஹைடெக் வசதியோட வர்றாங்க. மேனேஜர் கிம்மையும் அவரோட பொண்ணு லொகேஷனையும் கண்டுபிடிக்க இவங்க ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணல. சார், அவரோட செல்போன் லொகேஷன் இப்ப மூவ் ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு டைக்வாண்டோ ஜிம்ல இருக்காருன்னு கிரவுண்ட் ஹாக் கிட்ட சொல்றாங்க. சீன் கட்டானா ஒரு டைக்வாண்டோ ஜிம். அங்க சின்ன பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு மாஸ்டர். மேனேஜர் கிம்ம பார்த்ததும் பசங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு கிம் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவர் யாருன்னு தெரியுமா கைஸ்? இவரு பேரு ஹான்சு சியாங். டைக்வாண்டோல கோல்டு மெடல் வாங்கின ஒரு மரண மாஸ் லெஜெண்ட். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிங்க கைஸ். லுக்கிசம்ல நம்ம காங்சியாப் ஜி ஒரு தடவை ஜாக்லி கிட்ட சொல்லுவாரு, ஜோஹான் சியாங் இவ்ளோ பெரிய ஃபைட்டரா இருக்கான்னா அவரோட ரத்தத்திலேயே அந்த போர் வீரனோட குணம் இருக்கணும்னு. காங்சியாப் தெரிஞ்ச ஒரே ஒரு சியாங் லெஜெண்ட் யாருன்னா அது இந்த ஹான்சு சியாங் தான். ஜோஹானோட அப்பா யாருன்னு லுக்கிசத்துல இன்னும் சொல்லலனாலும் மேனேஜர் கிம் கதைய பார்க்கும்போது இவருதான் ஜோஹானோட அப்பாவா இருக்க 99% சான்ஸ் இருக்கு. ஹான்சு சியாங் கேக்குறாரு, என்ன கிம், இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்க, என்ன விஷயம்னு. அதுக்கு கிம் சொல்றாரு, என் பொண்ணு இறந்துட்டான்னு நினைக்கிறேன் ஹான்சு. இத கேட்டு ஹான்சு அப்படியே ஷாக் ஆகுறாரு. கிம் தொடர்ந்து சொல்றாரு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆனா என்னால அட்டன் பண்ண முடியல. இந்த போனை வச்சிருந்தா போலீஸ் என்ன துரத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால இத தூக்கி போட முடியல. ஒருவேளை என் பொண்ணு உயிருக்கு தப்பிச்சு என்கிட்ட பேச நினைச்சா அவளுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த நம்பர் தான். இத கேட்கும்போதே மனசு கணக்குது கைஸ். ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா அவருக்கு தெரியுது இது ஆபத்துன்னு. ஆனா ஒரு அப்பாவா அவரால போனை விட முடியல. மேனேஜர் கிம் தன் நண்பன் ஹான்சு சியாங்கிடம் உதவி கேட்கிறாரு. என்னை யாரோ துரத்துறாங்க ஹான்சு. இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம்தான் வந்துச்சு, என்ன மன்னிச்சிடுன்னு கிம் சொல்லும்போது ஹான்சுவோட பதில்தான் கைஸ் மரண மாஸ். ஹான்சு சொல்றாரு, கிம், அன்னைக்கு என் பையன் டேயுன் சாகர நடமையில இருந்தப்போ அவனை காப்பாத்துனது நீதான். அதை நான் எப்படி மறப்பேன்? உன் பொண்ணை நீ இழந்த அந்த வழி எனக்கு புரியும். உனக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே ஒரு சின்ன லுக்கிசம் கனெக்ஷன் கைஸ். இந்த டேயுன் தான் நம்ம ஜோஹான் சியோங்குக்கு டைக்வாண்டோவை காப்பி பண்ண கற்றுக் கொடுத்தவன். இப்போ புரியுதா? ஜோஹான் சியோங்கோட அப்பா இந்த ஹான்சுவா இருக்க 100% வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா சியோங் குடும்பமே ஒரு மான்ஸ்டர் குடும்பம். அந்த ஸ்பெஷல் போலீஸ் கிரவுண்ட் ஹாக் ஜிம்முக்குள்ள வந்து அங்கிருந்த ஒரு சின்ன பையனை மிரட்டி அவனோட ரைஸ் கேக்க பறிக்க பாக்குறான். பளார்னு ஒரு சத்தம். ஹான்சு சியோங்கோட ஒரு மிதி கிரவுண்ட் ஹாக் முகத்துல விழுது. கிரவுண்ட் ஹாக் ஹான்சுவோட காலை பிடிச்சு லாக் பண்ண பாக்குறான். ஆனா ஹான்சு அப்படியே காத்துல சுத்தி அவனோட இன்னொரு காலால் ஒரு இடி மாதிரி மிதி விடுறாரு. அந்த வேகத்துல பையனோட கையில இருந்த ரைஸ் கேக் துண்டுகள் காத்துல பறக்குது. ஆனா நம்ம ஹான்சுவோட வேகம் என்ன தெரியுமா கைஸ்? அந்த துண்டுகள் தரையில விழறதுக்குள்ள காத்துலயே ஒவ்வொன்னா பிடிச்சு திரும்பவும் அந்த கப்புக்குள்ள போட்டுறாரு. இத பார்த்த அந்த பையன் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். அடிவாங்கின கிரவுண்ட் ஹாக் வெறியாகி ஹான்சுவை அடிக்க போறான். ஆனா அங்கே வர்றாரு நம்ம மேனேஜர் கிம். கிரவுண்ட் ஹாகோட அந்த பலமான முஷ்டிய வெறும் ஒரு கையால அப்படியே லாக் பண்றாரு. இங்க சின்ன பசங்க இருக்காங்க, இங்க சண்டை போடாதேன்னு கிம் சொல்லும்போது அவரோட குரல்ல ஒரு அதிகாரம் இருக்கு. கிரவுண்ட் ஹாக்
கோட் 66 மேனேஜர் கிம் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கிம்ம மிதிக்க போறான். ஆனா அங்கே மின்னல் வேகத்துல வர்ற நம்ம ஹான்சு கிரவுண்ட் ஹாக் குதிச்சதை விட உயரமா குதிச்சு அவனோட முகத்திலேயே ஒரு மரண மிதி விடுறாரு. ஒரு பக்கம் மேனேஜர் கிம், இன்னொரு பக்கம் ஹான்சு சியோங். இந்த 2 லெஜெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்தா அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நிலைமை என்ன ஆகும்? டைக்வாண்டோவும் ஸ்பெஷல் ஏஜென்ட் அட்டாக்கும் சேரப்போகுது. ஹான்சு சியாங் இப்ப சும்மா காத்துல பறக்கறாரு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த ஸ்பெஷல் போலீஸ்காரங்க முகத்துல பலார் பலார்னு மிதி விழுகுது. அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒன்னும் புரியல. யாரடா இவன், மனுஷனா இல்ல பறவையா, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானேன்னு மிரண்டு போறாங்க. அப்போதான் ஒரு போலீஸ்காரன் கத்துறான், டேய் இவர் யாருன்னு தெரியலையா? இவருதான் நம்ம நாட்டோட டைக்வாண்டோ பிரதிநிதி லெஜெண்ட் ஹான்சு சியாங். இவரோட திறமைய பார்த்துட்டு வடகொரியாவே இவரை அவங்க நாட்டுக்காக விளையாட கூப்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா அந்த ஹான்சு இப்போ மேனேஜர் கிம்முக்காக இத்தனை பேரையும் தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. கிம்மு ஹான்சுவும் அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகி ஒரு கார்ல ஏறுறாங்க. ஹான்சு கேட்டுறாரு, என்ன கிம், ரொம்ப நாள் ஆச்சு, சண்டையெல்லாம் மறந்து துருப்பிடிச்சு போயிருக்காதேன்னு. அதுக்கு கிம்மு, நேரம் மாறிடுச்சு ஹான்சு, இப்போ நாம ஹைடெக் முறையில தான் ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றாரு. இந்த காருக்கு பேரு தான் பங்கர். இது சாதாரண கார் இல்ல கைஸ், இது ஒரு நடமாடும் ஸ்பை ஸ்டேஷன். இத பயன்படுத்தி மிஞ்சியோட ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்றாங்க. கிடைச்சிடுச்சு ஹான்சு ன்னு கிம் சொல்லும்போது அவங்க ஒரு விசித்திரமான இடத்துக்கு வந்து சேர்றாங்க. கார் ஒரு இடத்துல வந்து நிக்குது. ஆனா அங்கே இவங்கள வரவேற்கிறது யாரு தெரியுமா? ஒரு பெரிய ரவுடி கும்பல். அவங்க எல்லாரும் பார்த்தாலே தெரியுது ஒரு நம்பர் 1 பொறுக்கி பசங்கன்னு. இவங்க வேற யாரும் இல்ல கைஸ், கொரியாவிலேயே ரொம்பவும் மோசமான பெயர் போன காங்டோ ஏரியாவோட ஹை ஸ்கூல் ரவுடி பசங்க. தன் பொண்ணு மிஞ்சிய தேடி நம்ம மேனேஜர் கிம் இப்ப வந்து நிக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல. இதுதான் அந்த பெயர் போன மேபுக் ஹை ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் சாதாரணமானவங்க இல்ல. இவங்க எல்லாரும் ஒரு ஏரியாவுல பெரிய ரவுடிகளா இருக்கிறவங்க. இவ்வளவு பெரிய ரவுடி கும்பலுக்கு நடுவுல தன் புண்ணுக்காக ஒரு தந்தை துணிச்சலா உள்ள இறங்கியிருக்காரு. கூடவே நம்ம லெஜெண்ட் ஹான்சு சியாங்கும் இருக்காரு. இதோட இந்த அதிரடியான சாப்டர் இப்ப முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நான் உங்க அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.